இப்போ செய்ய போகிறது saffron ரைஸ், ஒயிட் ரைஸ் அண்ட் கிரீன் ரைஸ். ஒரு கப்பு சாதம், ஒரு பிஞ்சு சால்ட் போட்டு உதிராக வடித்து வச்சுக்கணும். 3 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய், உப்பு, பெருங்காயம், நல்லெண்ணெய், ஒரு கட்டு புதினா நல்லா ஆஞ்சு கழுவி வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை, இது கொத்தமல்லி அந்த தண்டு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இது இலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். சாஃப்ரான் ரைஸுக்கு இது ஒரு கப்பு சாதம், உப்பு போட்டு இந்த உதிராக வடிக்கணும். ஒரு கப்பு கேரட்டு, 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன், கடுகு, உப்பு, நல்லெண்ணெய், பெருங்காயம். ஒயிட் ரைஸ் செய்ய தேவையான பொருட்கள்: ரைஸு 1 கப்பு, இதை உப்பு 1 பிஞ்சு போட்டு வடித்து வச்சுருக்கேன், 1 கப்பு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், கடுகு, நல்லெண்ணெய், உப்பு. இப்போ இந்த கேரட்டில் கொஞ்சம் கேரட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம், அதிகம் தேவைன்னா அதிகம் போட்டுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் இதை ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி வச்சுக்கணும். இது நல்லா ஊறணும், அதனால இதை முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். இது அப்பப்போ கிளறி விடணும் நடுவில். ஒரு 10 மினிட்ஸுக்கு ஊறினா போதும். அடுப்பில் வானொலி வச்சு அடுப்பை பற்ற வச்சுப்போம். நல்லெண்ணெய் சின்ன கரண்டியில் 2 கரண்டி ஊற்றிருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு போட்டுப்போம். கடுகு வடிக்கட்டும். கடுகு வடிச்சிடுச்சு. அடுப்பை சின்னதாக வச்சு தேங்காய் இருக்கு இல்லையா, தேங்காயில் 3/4 பங்கு தேங்காய், கொஞ்சம் தேங்காய் மீதி வச்சுக்கணும். தேங்காய்க்கு தேவையான சால்ட் போட்டுடலாம். ஒரு வாட்டி கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இதை ரைஸில் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் சாதம் கலருவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். அதில் மிளகாய் எல்லாம் போடுவோம், கருவேப்பிலை எல்லாம் போடுவோம். இது ஒயிட்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதெல்லாம் போடலை இன்னும், அவ்வளோதான். இன்னும் கூடுதல் தேங்காய் வேணுனாலும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். கலரி வச்சுட்டோம் ஒயிட் ரைஸு. இந்த தேங்காயை அப்புறமா அலங்கரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணணும். வானொலி அடுப்பில் வச்சு இப்போ கிரீன் ரைஸு ரெடி பண்ண போகிறோம். ஒரு 1.5 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். வரமிளகாயும் உளுத்தம் பருப்பும் இருக்கு இல்லையா, இதை போட்டு வறுத்துக்கணும். செவக்காய் இருக்கும். கோல்டன் கலர் வந்துடுச்சு. இப்போ சின்னதாக வச்சுட்டு இந்த பெருங்காயத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அடுத்து சின்னதாக வச்சு இதை எண்ணெயை வடிகட்டி இதில் போடணும். இந்த புதினா இருக்கு இல்லையா, இதை இதுக்குள்ளே போட்டுடுவோம். இதுக்கு ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுடலாம். சீக்கிரமாக வதங்கும். வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். கொத்தமல்லி தண்டையும் இது கூடயே போட்டுடணும். வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு பிடி இலையும் போட்டுடலாம். கொஞ்சம் சால்ட்டு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மைய அரைச்சிட்டோம். இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரி விடணும்.
கொஞ்சமாக அப்படி தண்ணி ஊற்றி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம். வானொலி அடுப்பில் வச்சு சாஃப்ரான் ரைஸ் இப்போ ரெடி பண்ண போகிறோம். 2 கரண்டி சின்ன கரண்டியில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போடணும். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ பெருங்காயத்தூள் போட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் அந்த கொதி அடங்கின உடனே இந்த தனி மிளகா பொடியை போட்டுடலாம். இது ஒரு 5 மினிட்ஸுக்கு ஆற விடணும். இப்படி தொட்டால் கொஞ்சம் ஆறி இருக்கணும், அவ்வளோதான். எலுமிச்சம்பழ ஜூஸ் இருக்கு இல்லையா, இது இதில் ஊற்றிடலாம். உப்பு சேர்த்துடலாம். இந்த கேரட் வச்சுருக்கோம் இல்லையா, இது ஒரு 2 கரண்டி 2 ஸ்பூன் போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி இதில் சேர்க்கணும். ரெடி ஆயிடுச்சு. இந்த கேரட் மீதி இருக்கிறத நம்ம கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ணுவோம், அலங்காரத்துக்கு. இப்போ நாம ட்ரை கலர் ரைஸ் செட் பண்ண போறோம். முதல்ல சாஃப்ரான் ரைஸ் போட்டுடலாம். இந்த கேரட் சாலடை இது மேல கார்னிஷ் பண்ணிடலாம்.
சாதம் தெரியாத அளவுக்கு நம்ம இந்த மாதிரி பரப்பி விட்டோம்னா நல்லா இருக்கும் பார்க்க. இப்போ ஒயிட் ரைஸை செட் பண்ண போறோம். கிரீன் ரைஸ் இப்போ செட் பண்ணலாம். இப்போ கிரீன் ரைஸ் செட் பண்ணிட்டோம். கோரியண்டர் லீவ்ஸ் வச்சு அலங்கரிக்க போறோம். ட்ரைகலர் ரைஸ் மேல நம்ம மோர் மிளகாய வறுத்து அதை அலங்கரிச்சா இன்னும் இட் வில் என்ஹான்ஸ் த பியூட்டி. மோர் மிளகா வறுத்து வச்சிருக்கேன். இதை இந்த காம்பை கிள்ளி வச்சுக்கலாம்.
இது ஏன் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் சைட் டிஷ்ஷா. Beautiful tricolor rice is ready for serving.